தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே மூலவர் சவுந்தரராஜ பெருமாள், தாயார் வந்து சவுந்தரவல்லி தாயார். இது 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். அச்சுத தேவராயர் அவரால் கட்டப்பட்ட கோயில். இது வந்து மதுரை கள்ளழகரோட பிரார்த்தனை ஸ்தலமாக இது விளங்குது. அங்கே என்ன வேண்டிக்கிறாங்களோ அந்த வேண்டுதல்களை வந்து இங்கேயும் நிறைவேற்றுறாங்க. மதுரை கள்ளழகருக்கு என்னென்ன உற்சவம் நடக்குதோ அது எல்லாமே இங்கேயும் நடக்கும். அதே டைமில் தான் இங்கேயும் அந்த விசேஷமான பூஜைகள் எல்லாமும் நடக்கும். இந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில். அதில் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் இருக்குது. எந்த பெருமாள் கோயிலையும் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா கல்வி தெய்வமாக அயக்ரீவர், சரஸ்வதி இவங்களை வந்து ஒன்றா காணலாம். அயக்ரீவருக்கு வந்து திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு வந்து தேன் அபிஷேகமும், இதில் கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருக்க குழந்தைங்க, பேச்சு குறைபாடு இருக்கவங்க, ஞாபக மறதி இருக்கவங்களாம் புதன்கிழமையில் ஏலக்காய் மாலை சாற்றி இங்கே வந்து வழிபடுறாங்க. இங்கே தன்வந்திரிக்கு வந்து அமாவாசை தோறும் வந்து மூலிகை தைலாபிஷேகம் நடைபெறுது. அதில் மூலிகை லேகியமும் படைத்து வழிபடுறாங்க. இங்கே சக்கரத்தாழ்வார் சுற்றி வந்து காயத்ரி மந்திர தேவதைகளும், அதுக்கு பின்னாடி இருக்கிற நரசிம்மரை சுற்றி அஷ்டலக்ஷ்மி இருக்கிறது மிக சிறப்பு. இது ரொம்ப அபூர்வமும் கூட. இது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவர், அவருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. பொருளாதார கடன் பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கும், பொருளாதாரத்தை கட்டி காக்கிறதுக்கும் இவரை வந்து வணங்குறாங்க. இந்த கோவிலை வந்து சிற்ப கோவில் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஏன்னா இது சிற்பங்களுக்கு மிகவும் புகழ்பெற்றது. ரொம்ப நுண்ணியமாக இதில் வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து மன்மதன், ரதி அவங்களோட சிற்பங்களை வந்து பூஜித்து வழிபட்டு வந்தால் திருமண தடைகள் நீங்கணும். வேணுகோபால் அவரோட சிற்பத்தை வந்து வழிபட்டு வரும்போது குழந்தை பாக்கியம் பெறும். அப்புறமா அயக்ரீவர் எல்லாத்துக்குமே இங்கே தனித்தனியாக சிற்பங்கள், சன்னதிகள் இருக்கிறத வந்து எல்லா குறைகளுக்குமே இங்கே நிவர்த்தி ஆகும்னு வழிபடு. வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கள்ளழகர் ஆற்றில் இறங்குற உற்சவம் நடக்கும்போது இங்கேயும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சுவாமி வந்து குடகநாற்றில் இறங்குறாரு. மண்டுக மகரிஷி அவர் வந்து தவம் புரிஞ்சிட்டு இருக்கும்போது அவர்களை சில அசுரர்கள் தொல்லை செய்கிறாரு. உடனே அவர் வந்து கள்ளழகரை வேண்டி வணங்குறாரு. அப்போ கள்ளழகர் வந்து அவரோட தவத்தின் இதுவுமா அவருக்கு காட்சி கொடுத்து அவரை வந்து தவம் புரியறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அவரோட வேண்டுதலுக்கு இணங்க கள்ளழகர் வந்து இங்கே காட்சி கொடுக்கறதுனால அவர் இங்கேயே வந்து பக்தர்களுக்கும் காட்சி கொடுக்குற மாதிரி இங்கே சௌந்தரராஜ பெருமாளாக இங்கே எழுந்தருளிக்கிறாரு. இங்கே சௌந்தரவல்லி தாயார் அவங்க சன்னதிக்கு முன்னாடி இருக்க மண்டபத்தில் பார்த்திங்கன்னா 14 தூண்களும் 2 இசை தூண்களும் இருக்குது. இந்த இசை தூண்களை தட்டும்போது 7 ஸ்வரங்கள் கேட்குதுன்னு. இந்த 14 தூண்களில் பார்த்திங்கன்னா வேணுகோபாலர், லக்ஷ்மி நரசிம்மர், மன்மதன், ரதி மற்றும் நிறைய கடவுள்களோட சிற்பங்கள் வந்து இங்கே வடிவமைச்சிருக்காங்க. உலகளந்த பெருமாள், பல சிற்பங்கள் இருக்குங்க. பல அற்புதங்கள் நிறைந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களை வந்து அனைவரும் கண்டு வணங்கி பிரார்த்தனை செய்யணும்னு கேட்டுக்கிறோம். எல்லாருமே ஜூன் 14 and 15 சாட்டர்டே சண்டே தான் இந்த டூர் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து இந்த டூரில் கலந்துக்கிட்டு தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாளை வந்து தரிசனம் பண்ணணும்னு நாங்கள்